ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் போட் நெக் வச்சு எப்படி பிரின்சஸ் கட்டு போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக் ஹுக்கு ப்ளவுஸ் இது. ஃபஸ்ட்டு நம்ம கீழே 1 இன்ச்சு மடிப்புக்கு கோடு போட்டுட்டு அது மேலே அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ வச்சுட்டு எல்லா சைடும் நெக்கு ஃபுல்லாக எல்லாமே நம்ம இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது பேக் ஹுக்குன்றதுனால நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். பேக் நெக்குக்கு 3 இன்ச்சு நெக்கு வச்சுட்டு உயரம் 9 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரெலாம் நம்ம மார்க் பண்ண ஸ்லீவ் சைடும் நெக்கு சைடும் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பக்கமும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். மார்க் பண்ணதெல்லாம் கோடு போட்டாச்சு. கோடு போட்டு இப்போ அக்கல் சைடு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா தையலுக்கு இப்போ விட்டுட்டோம். நம்ம இப்போ வந்து ரவுண்டு எடுத்துக்கலாம். அக்கல் பக்கமும் நெக்குக்கும் ரவுண்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போ 2 சைடும் ரவுண்டு போட்டோம். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து இது ஓப்பன் சைட் போடக்கூடாது, ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் தான் போடணும். ஏன்னா இது வந்து பேக் ஓப்பன்றதுனால ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வராது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி மடிப்பு பக்கம் நம்ம சைடில் இருக்க மாதிரி போட்டுட்டு கீழ்ப்பக்கம் வச்சுக்கலாம் நம்ம ப்ளவுஸை. இப்போ வந்து பேக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேக் அப்படியே போட்டு இதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து அக்கெல்லாம் மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ப்ளவுஸ் அடி நெக்கு நம்ம இதுக்கு தனியாக தான் மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் அடி ரேடி அளவு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து இதுக்கு 14 இன்ச்சு வரும். 7.5 இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சுட்டு 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வந்து நான் நெக்கு அகலம் வைக்கிறேன். வச்சுட்டு உயரம் வந்து நெக்குடைய உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சு 3.25 இன்ச்சும் 4 இன்ச்சும் வச்சுட்டு அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் நெக்கு. நம்ம நெக்கு மட்டும்தான் இப்போ மாற்ற போகிறோம். இது சைடில் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரின்சஸ் கட்டுக்கு ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு டாட்டாண்ட மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு வைக்கணும். ஷோல்டர்லேருந்து கீழே வந்து நம்ம 4 இன்ச்சு ஓப்பன் வைக்கணும். வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அக்கிளுக்கு அந்த பாயிண்ட் வருது இல்லைங்களா, ஸ்கொயர் போடும்போது அந்த பாயிண்டில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு நேராக நம்ம ஷேப் எடுத்துக்கிறோம். மேலேருந்து 10 இன்ச்சு வைக்கிறோம். 10 இன்ச்சு வச்சுட்டு அது கீழேருந்து 4 இன்ச்சு அகலம் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணது. இதான் ஆப்போசிட்டில் நம்ம கிராஸ் பண்ண போகிற பீஸ் இது. இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு மாறிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது அப்படியே நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது. ஓகே, நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது ஷார்ட் ஸ்லீவ் தான், நார்மல் ஸ்லீவ் தான் இது. இப்போ நம்ம ஸ்லீவ் மடித்து போட்டுக்கிறோம். ஸ்லீவ் வந்து இது லென்த்து வந்து 5 இன்ச்சு வருது. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். இது கிளாத் வந்து கொஞ்சம் பெரிய கிளாத்து தான் இது. இந்த லென்த்து வந்து 5 இன்ச்சும் அகலம் வந்து 5 இன்ச்சு வரும் கைக்கு.
5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டு 6 இன்ச்சு வைக்கிறோம். ஷோல்டர்லேருந்து இப்போ ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கேப் விட்டுட்டு ஷேப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடித்தாச்சு. ஈஸியாக பிரின்சஸ் கட் போட்டுட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் நெக்குக்கு வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். இது கிராஸ் பீஸ் வந்து ஃபுல் கிராஸில் தான் எடுக்கணும் நெக்குக்கு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ நாட்டு வைக்க போகிறோம் இதுக்கு. அதனால் நாட்டுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது நெக்கு வந்து கொஞ்சம் டீப் நெக்குன்றதுனால நம்ம லென்த்தியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ டீச்சிங் வீடியோ பார்க்கலாம்.